நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? பௌர்ணமி மற்றும் பாஞ்சராத்திரி தீபம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட மன நிம்மதியும் செல்வ வளமும் கிடைக்கும். இன்று 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, உறவுகளிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். விளையாட்டு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். மனதளவில் சிறு தயக்கமும் குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். ரிஷப ராசி அன்பர்களே, உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும். உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். துணைவர் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில உதவிகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். அந்நிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். கடகராசி அன்பர்களே, சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். எதிராக இருந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டாகும். காலதாமதமான பணிகளை செய்து முடிப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தாயார் வழியில் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கால்நடை செயல்களில் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். அலுவலக பணிகளில் நிர்வாக திறமை வெளிப்படும். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் மாற்றமான சூழல்கள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். பழமை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும். பயணத்திற்கு தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது நல்லது. விவசாய பணிகளில் விவேகம் வேண்டும். விருச்சக ராசி அன்பர்களே, பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கும். புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும். முகத்தில் புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும். உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வியாபாரத்தில் சாதகமான சூழல் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, புதுவிதமான ஆசைகள் உருவாகும். அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்கவும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சூழ்நிலைக்கேற்ப பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே, இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். கமிஷன் பணிகளில் லாபங்கள் உருவாகும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள்.